Assalamu alaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னு அப்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போ இருந்து எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையில் ஒரு 6:30 மணி 6:45 அந்த டைம்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் டைம் வந்து வாக் பண்ணிவிட்டு மற்ற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் டே ஸ்கூல் வச்சுருக்காங்க. கலர் ட்ரெஸ் தான் போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து பசு நெய் வந்து காதர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பாட்டலில் வைக்கணும். வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா மணலாக உதிரி உதிரியாக இருந்துச்சு நெய் வந்து. பாப்பா வந்து ஒரு 3 ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் எந்த ட்ரெஸ் போடட்டும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களையே செலக்ட் பண்ண சொன்னேன். ஆனால் அவங்க வந்து நீங்களும் டேடியும் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி, இங்கே உள்ள வெயிலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக போடட்டும் அப்படிங்கிறனால இந்த ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க அரபி மிஸ்க்கும் கிளாஸ் மிஸ்க்கும் சாக்லேட் கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க மிஸ்ஸுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அப்புறம் வந்து செயின் தாங்கம்மா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து தங்கம் வந்து அலோடு கிடையாது, போட்டு போகக்கூடாது. அதனால் கவரிங்கில் வந்து ஒரு செயின் எடுத்து கொடுத்தேன், அதே போட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. கூடவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளையல் செட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, தோசை வந்து சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லி தோசை தான் சுட்டுட்ருக்கேன். நேற்றுள்ள கறிக்குழம்பு தேங்காய் சோறுக்கு கறிக்குழம்பு வச்சுருந்தோம்ல, அந்த கறிக்குழம்பு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து தோசையும் கறிக்குழம்பு வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க பாப்பா வந்து. அதனால் வந்து தோசை வச்சு நான் கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. நீட்டாக கிளம்பிட்டாங்க. நல்லா பிடிச்சிக்கத்தாங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. முக்கியமாக அந்த சோஃபா தான். என்ன தான் டெய்லி சோஃபா க்ளீன் பண்ணாலும் அதில் பொருள் ட்ரெஸ் ஏதாவது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து பாப்பாவுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு காதலுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். எனக்கும் அம்மாவுக்கும் காஃபி எதுவுமே குடிக்கலை. அதனால் பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு. பால் காய்ச்சிட்ருக்க டைமில் வந்து நெய் இருந்துச்சுல, அதையும் வந்து பாட்டிலில் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். பாட்டிலில் நெய் ஊற்றுனது போக மீதம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அது கவரில் வந்து வச்சுருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டிலில் வந்து சுத்தமாகவே நெய் இல்லை, ஆனால் ஃபுல்லாக ஊற்றியுமே கொஞ்சம் வந்து கவரில் இருந்துச்சு. நல்ல வாசனையாக மணலாக உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு நெய் வந்து. அடுத்து வந்து காஃபி வந்து போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிச்சா தான் பிடிக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அம்மா கொஞ்சம் லைட்டாகவும் போட்டு வச்சுருக்கேன். டே பை டே நம்மளுக்கு வர டென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லன்ச் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து காய்கறிகளோ மீனோ கறியோ தேவைப்படுறதோ இல்லையோ, ஆனால் வெங்காயம் தக்காளி இருந்தாலே அதை வச்சு எதையாவது பண்ணிடலாம் சொல்லி தோணும். அப்படி அன்றைக்கி நான் பிளான் பண்ணது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, குஸ்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தயிரும் இருக்குது. கூடவே வெள்ளிக்கிழமை வந்து சிக்கன் எடுத்து பொரிச்சிருந்தோம்ல, அதில் கொஞ்சம் சிக்கனும் இருக்குது. ஸோ அதனால் குஸ்கா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கே வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே குஸ்காவுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே நல்ல க்ரீமியான ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக குஸ்கா எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். பட்டை மட்டும் இல்லை, பட்டை மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். குஸ்காவுக்கும் சரி பிரியாணிக்கும் சரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதனோட பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போனதுக்கப்புறம் மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன். எப்போதுமே எண்ணெயில் மல்லி புதினா சேர்த்து வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். மல்லி புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம்.
இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலா எதுவும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி நான் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசி வந்து சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரிசி சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறி விடக்கூடாது. ஒரு 2 சுற்று சுற்றி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருவோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கரில் செய்யும்போது அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்று போல் சமமாக வரணும். அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வந்து நான் நல்லா கொதிக்க விட்டுருவேன். ஓப்பன்லேயே வந்து கொதிக்க விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசியும் தண்ணியும் சமமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு நான் வந்து மூடி போட்டு விசில் வச்சுருவேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சுட சுட மணக்க மணக்க நல்ல உதிரி உதிரியாக சீரக சம்பா ரைஸில் பண்ண குஸ்கா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே நேரம் அரிசியும் வந்து குழையவும் இல்லை, நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி எப்படி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் பொரிச்சு வச்சுட்டேன். நம்ம லஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது. நான் பாப்பாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து 12:30 மணிக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து தர்பூசணி கட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தர்பூசணி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா வந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சாப்பிடட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். தர்பூசணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருந்துட்டு லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். லஞ்ச் வந்து நம்ம செஞ்ச குஸ்கா, சிக்கன் 65, ரைத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் தூங்கிட்டோம். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பாப்பா சூடாக டீ போட்டு கேட்டாங்க. டீ போட்டுட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நல்ல ஜில்லுன்னு காற்று அடிச்சிச்சு. ஜில்லுன்னு இல்லை, காற்று நல்லா அடிச்சுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். பறவைகளோட சவுண்டும் கொஞ்சமாக அடிக்கிற காற்றும் நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே லைட்டாக வாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். டீ வேறு வாங்குது, அதனால் டீயும் குடிச்சலாம் சொல்லிவிட்டு அப்படியே வாக் பண்ணிவிட்டு டீ குடிக்க போயிட்டோம். ஏற்கனவே பாப்பா வந்து ஒரு 3 to 4 டேஸாக எதாவது ஸ்வீட் பண்ணி தாங்க, இல்லை ஹல்வா செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம டீயை குடிச்சிட்டு அவங்களுக்கு எதாவது ஹல்வா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு டீயை குடிச்சு முடிச்சிட்டோம். அதே நேரம் கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சுது. அப்படியே நான் வந்து கீழே போயிட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிட்டேன். ஹல்வா செய்யலாம்னு சொல்லி ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஹல்வா ரெசிபி வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஹல்வா பார்க்கும்போதே நல்லா தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்குதில்ல. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து எது கேட்டாலும் நான் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ரீசன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி கடையில் வாங்கி கொடுக்கறதை விட நம்ம வீட்டில் நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு செஞ்சு கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்தி தான். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன கேட்டாலும் நான் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருவேன். கேக் ஆகட்டும், குக்கீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஹல்வா ரெசிபிஸ், நான் ஸ்வீட் ரெசிபி எது ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.